ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போகிறோம். நான் இன்றைக்கி வெங்காய பஜ்ஜி பண்ண போகிறேன். இதுக்காக 3 கரண்டி அளவுக்கு கடலை மாவு, 1 கரண்டி அரிசி மாவு, 2 ஸ்பூன் மிளகாத்தூள், ஒரு அரை ஸ்பூன் ஆப்ப சோடா, தேவையான அளவு உப்பு சேர்த்து இந்த அளவுக்கு தண்ணியாக கலந்துக்கலாம். இந்த அளவு கட்டியாக இருக்கணும், ரொம்ப தண்ணியாகவும் ஆகிடக்கூடாது. இதை கலந்துட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே வச்சிடலாம். இதுக்கப்புறமா நம்ம ஒரு வெங்காயத்தை நல்லா தூளெல்லாம் எடுத்துகிட்டு கழுவினதுக்கப்புறமா மெலிசாக அந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கலாம். எந்த அளவுக்கு மெலிசாக கட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு மெலிசாக கட் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஒரு வானல் அடுப்பில் வச்சுருக்கேன், சின்ன வானல் அடுப்பில் வச்சுருக்கேன். ஏன்னா ஒரு பஜ்ஜியை போட்டு எடுக்கிறதுக்காக ஆயில் சேர்த்தாச்சு. இப்போ இந்த வெங்காயத்தை மாவில் தேய்ச்சி போட்டுடலாம். இப்போ பாருங்கள், நல்லா புஷ்ஷுன்னு வரும். பஜ்ஜி நல்லா சாஃப்டாகவும் இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், ஒன்று ஒன்றா போட்டு எடுத்துகிட்ருக்கேன். இப்போ பஜ்ஜி ஃபுல்லாகவே போட்டு எடுத்தாச்சு, எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. இது கூட நல்லா சூடாக டீயும் ரெடி ஆகிட்டுருக்கு. இந்த ஈவினிங் டைமில் இந்த ஸ்நாக்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.